ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் 5ஆம் இடமான சிம்மத்தில் சென்ற மாதம் இருந்தது போலவே கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே மனதில் ஒரு குழப்பம், நாம் எடுத்த முடிவுகள் தவறாக இருக்குமோ என்ற சஞ்சலம் இருக்கும். மாத இறுதியில் செவ்வாய் பயிற்சியாகி கன்னிக்கு செல்லும் போது மனநிலை மாறும். 2-7 சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்து உங்கள் குடும்பத்தில் சுமூகமான அமைதியான சூழ்நிலையை கொடுக்க உள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை. ஏனெனில் குடும்பஸ்தானத்தில் இருக்கும் களத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் மீது சனி பார்வை விழுகிறது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் விட்டு கொடுத்து செல்லவும். திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். திருமணம் முடிக்க ஜூலை 26க்கு பின் உகந்தது. ரிலேஷன்ஷிப் காதல் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். பெண்களின் தேவைகள் நிறைவேற கடின முயற்சி எடுக்க வேண்டும். பெண்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடமும் அலுவலகத்தில் கீழே வேலை செய்பவர்களிடம் தன்மையாக நடக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். 3-6 புதன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் வக்ரகதியில் 3ஆம் இடமான மிதுனத்துக்கும் வருகிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன சுகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 4 சந்திரன் 5ஆம் இடமான சிம்மத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 5 சூரியன் மாத முதற் பகுதியில் 11ஆம் இடமான மிதுனத்திலும் பிற்பகுதியில் 12ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குழந்தைகள் வகையில் மாத பிற்பகுதியில் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது. 9-12 குரு 3ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து திதிய பிரகஸ்பதியாக குழப்பங்களை கொடுத்து வருகிறார். வீட்டில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். குரு பார்வை 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசு, 11ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும் ராகு மீது விழுகிறது. கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 10-11 சனி 7.5 சனியில் விரயச்சனியாக இருந்து பல வகையில் விரயங்கள் அலைச்சல்களை கொடுத்து வருகிறார். தொழில் வியாபார உத்தியோக வகையில் முன்னேற நேரம் காலம் பார்க்காமல் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உடல்நிலையிலும் கவனம் எடுக்க வேண்டும். தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் வைக்கவும். 11இல் இருக்கும் ராகுபால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 5இல் இருக்கும் கேத்துவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டோடு விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 7-8. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.